டக்குன்னு ஒரு புட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போ டக்குன்னு போய் இந்த ஆக்கா அப்படின்ற பிராண்டில் ரெட் ரைஸ் புட்டு பவுடர்னு விற்கிறாங்க. அதை இன்ஸ்டன்ட் பவுடர்னு கேட்டு வாங்குங்க. ஸோ அந்த பவுட்ரு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நான் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 லிட்ரு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அது நல்லா முழுகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு, நீங்கள் அந்த 5 நிமிஷம் மூடி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் துருவனா கூட ஒரு முழு தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 350 கிராம் தான் சொன்னேன், ஆனால் அது வந்து ஒரு 3 மடங்கு ஜாஸ்தியாகிடுங்க. அதனால் நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எனக்கு இங்கே வந்து இந்த பவுல் எனக்கு சரியாக இல்லை, அதனால் நான் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தான் என்னால் மிக்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்ரி பவுடர், பாரிஸில் எந்த விதமான ரெசிடியூவோ இல்லை கல்லோ எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், பியூராக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் திருவி வச்ச தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், நார்மல் சுகர் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் போட்டு, எனக்கு இங்கே வந்து சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் இந்த ஜாகரியோட டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய்யும் போடலாம், நல்லெண்ணெயும் போடலாம், தேங்காய் எண்ணெயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்படி பிளேட்டில் மாற்றி ஒரு வாழைப்பழத்தை வச்சு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். பட் சுகர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.